நேற்றே நமக்கு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி நாமினேஷன் எடுத்து ரொம்ப ஃபயராக இருந்துச்சு அப்படின்னு. சரி, அது என்னங்கிறது தெரியாமல் போட வேணாங்கிறதுனால தான் நான் போடலை. பட் இப்போ என்ன தான் தெரிய வந்திருக்கு, இது வந்து ஓப்பன் நாமினேஷன் இல்லை, க்ளோஸ்ட் நாமினேஷன் தான். ஆனால் க்ளோஸ்டு நாமினேஷனில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பட்ட பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே முத்துக்குமரன் சொல்லியிருந்தாரு, நான் ஏன் நாமினேஷனில் வர மாட்டேங்கிறேன் அப்படின்னா, க்ளோஸ்ட் நாமினேஷனில் மற்றவங்க எல்லாரும் முத்துக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஓட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுனால தான் என்னை யாரும் ஓட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி முத்து வந்து நாமினேஷனில் வரல. பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன பட்ட பேர் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பவித்ராவுக்கு வந்து பாய்சன்னு கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா சத்யா. இந்த ஒரு பட்ட பேர் தான் பவித்ராவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருணுக்கு 2 பட்ட பேர் தெரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து ட்விஸ்டருங்கிற பேர் கொடுத்தது வந்து சத்யா. காரியவாதி, ரொம்ப காரியக்காரனாக இருக்கான் அப்படிங்கிற பேர் கொடுத்தது வந்து ஜாக்லின். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஜாக்லின் அவங்கள வந்துட்டு அருண் வந்து சொல்லியிருப்பாரு விஜய் சேதுபதி சார்கிட்ட, இந்த மாதிரி கோவா கேங்கில் நான் இல்லைன்னு. அந்த கடுப்பில் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் சத்யா நாமினேட் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு 2 பேர் யாரெல்லாம்னா நடிகைங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்துருக்காங்கன்னா அன்ஷிதா கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு பேர் வந்து ரொம்ப தந்திரவாதி அப்படிங்கிற பேரை அருண் கொடுத்துருக்காரு. அருண் வந்து ஜாக்லினை தந்திரவாதிங்கிறாங்க, ஜாக்லின் வந்து அருணை காரியவாதிங்கிறாங்க. ரெண்டுமே உண்மை தான் என்னை பொறுத்தளவில். ஸோ 2 பேரும் மாறி மாறி நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக விஷாலுக்கு வந்து சகுனிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்துருக்காருன்னா நம்ம முத்துக்குமரன். அப்புறம் இன்னொரு பேர் வந்து சேஃப் பிளேன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சேஃப் பிளே யார் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியலை. அப்புறமா சௌந்தர்யாவுக்கு வந்து 2 பேர், புஸ்வானம்னு இருக்குது. புஸ்வானம் வந்து தர்ஷிகா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இம்சை ராணி அப்படின்னு இருக்குது. இம்சை ராணிங்கிற அந்த தமிழ் பேரை பார்க்கும்போது ஒருவேளை முத்துக்குமரன் கொடுத்துருப்பாரோன்னு எனக்கு தோணுது. பட் ஐ எம் நாட் ஷுவர். அது யார் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு காட்டலை. அப்புறமா பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு வந்து 2 பேர் இருக்குது. விஷப்பாம்புங்கிற பேர் யார் கொடுத்துருக்காங்கன்னா சௌந்தர்யா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜோன் அவுட் அப்படிங்கிறது வந்து பவித்ராவோட வாய்ஸ் மாதிரி இருக்குது. அது எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நீ ஜோன் அவுட் கிளி அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷிகாவை. அது அநேகமாக பவித்ராவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சத்யாவுக்கு வந்து 2 பேர் இருக்குது. பயந்தாங்கொல்லி, அது வந்து ராயன் கொடுத்துருக்காரு. இன்னொன்று வந்து மிக்சர். ஸோ இந்த மிக்சருங்கிற பேர் யார் கொடுத்தாங்கன்னு தெரில. இதுவும் கூட ஒரு வேளை முத்துக்குமரனாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. முத்து ஆல்ரெடி ஒரு பேர் கொடுத்தாச்சு. ஸோ 2 தான் சான்சஸ் இருக்குது. யாரும் நமக்கு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்ல முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மிக்சருங்கிற பேரை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்யா சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து முத்து நாமினேஷன் வரல, ரஞ்சித் அண்ட் மஞ்சரி வந்து நாமினேஷன் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்கள்ட்ட NFP பாஸ் இருக்குது, இன்னொருத்தவங்க வந்து கேப்டன். ஸோ மிச்சவங்க தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேஷன் வந்து மத்தியானம் போல் நடக்கும்போது நான் உங்களுக்கு வந்து அது யார் என்னென்ன பேர் கொடுத்தாங்கன்னு அப்டேட்ஸ் பார்த்துட்டு மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் சொல்கிறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.